டக்குன்னு ஒரு பர்த்டே கார்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டி ஹார்ட்ஸாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்தால் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ஒரு ரெட் கலர் பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியே இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரில் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒட்டிக்கலாம். ஸோ என்ன எழுத போகிறோமோ, ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட்குள்ளேயும் ஒரு லெட்டர் இந்த மாதிரி எழுதி திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். இதோட பெருசாக பண்ணணும்னா பெரிய சைஸ் பேப்பர்லையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு மெசேஜ் அழகாக எப்படி ஓப்பன் ஆகும், திரும்ப எப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்குல்ல? ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஹாய், ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் கிஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு பேப்பரை ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பட்டர்ஃப்ளையோடைய பாதி ஷேப்பை இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை விட சின்ன சைஸில் இன்னொரு பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எதுக்கு மேலே இதை எப்படி ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம ஷேட் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 இடத்துல இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு திரும்ப இதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். இந்த ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் விஷஸ் அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபுல்லாக எழுதிட்டு திரும்ப இதை ரோல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணியிருக்கோம்ல அது வழியாக அதை எப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பட்டர்ஃப்ளை பேப்பர் கிஃப்ட் ரெடி. பாய். ஹாய், ஒயிட் பேப்பர் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு க்ரீட்டிங் கார்ட் பண்ணலாமா? அதுக்கு ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டரில் ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரவுண்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அகைன் இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். அடுத்ததாக ஒயிட் பேப்பரில் ஹார்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் ஷேட் பண்ணிக்கோங்க. 2 ஹார்ட் பீசஸ் வேணும். இப்போ இந்த ஹார்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி கரெக்டான த்ரெட்டுக்கு மேலே 2 சைட்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன விஷஸ் வேணுமோ அதை எழுதிக்கலாம். நான் அங்கங்கே ஹார்ட்ஸ் கொஞ்சம் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அம்மாவுக்கு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் உள்ளே எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் விஷஸ் எழுதிக்கலாம். இதை கொடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சிடணும். அப்போ அவங்க ஓப்பன் பண்ணும்போது இப்படி ரோல் ஆகி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஹாய், வெறும் ஒயிட் பேப்பர் வச்சு தான் ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். இதுக்கு இந்த பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் சைடில் கொஞ்சமாக இந்த மாதிரி 2 பக்கத்துலையும் மடிச்சிக்கலாம். இப்போ மேலே இருக்க இந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்க போகிறோம். நான் வந்து லவ் தீமில் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கூட அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்க ஸ்பேஸ் விட்டுட்டு மேலே இருக்க இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி 2த்தையும் ஜாயின் பண்ணி இப்படி ஒட்டிடலாம். அடுத்ததான் இன்னொரு பேப்பர் எடுத்துக்க போகிறோம். அது ரெண்டாக மடிச்சிக்கலாம். கரெக்டாக இதோடைய பாட்டம் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதோடைய சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஃபைனலாக இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இந்த சைடில் மடிச்சுக்கணும். அதே மாதிரி பேக் சைடும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பக்கத்துலேயும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டராக இப்படி இதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதில் என்ன விஷஸ் வேணுமோ அதை எழுதிக்கலாம். மேலே எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இது பாப்பப் ஆகி வரும். ட்ரை பண்ணுங்கள். பாய். ஹாய், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியான க்ரீட்டிங் புக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சைஸ்க்கு ரெட் கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கர்வியாக ட்ரா பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒயிட் பேப்பர் மேலே ஒட்டிடலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பேஜஸ் வேணுமோ அவ்வளோ பேஜஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பேஜ் மேலே இன்னொரு பேஜை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் மொத்தம் 5 பேஜஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக திரும்ப ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். இதில் அப்படியே இந்த சைடு ஹாஃப் ஹார்ட் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப அதே மாதிரி ஹாஃப் ஹார்ட் அந்த சைடும் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அது க்ளூ அப்ளை பண்ணி 2 பக்கத்துலையும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இதோடு சேர்த்து இந்த கவர் பேஜ்குள்ளே வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உள்ள ஒரு பேஜஸ்லையும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மெசேஜஸ் விஷஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாய். ஹாய், குட்டியாக ஒரு வேலண்டைன் கிஃப்ட் கார்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பெரிய பீஸை ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த சைஸ். ஸோ அதை க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடில் ஒட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சைஸ் இருக்குல்ல அது இந்த சைடில் ஒட்ட போகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த சைஸஸை இந்த மாதிரி டேரக்ஷன்ஸில் பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இதில் இந்த ஒரு ஸ்கொயர் பேப்பர்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷஸ் மெசேஜஸ் ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டன்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு குட்டியாக என்வலப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை சும்மா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு மெசேஜஸ் இந்த மாதிரி எழுதி மடித்து இங்கே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு அடுத்ததில் வந்து என்ன பண்ணுறேன்னா லவ்னு எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் ஏதாவது இந்த மாதிரி டெட்டி, அதுக்கப்புறம் ஹார்ட்டன்ஸ், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணால் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவுட்டர்லேயும் இந்த மாதிரி நம்ம கவர் பேஜை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அந்த ஹார்ட்டன்ஸ் 2 வெளியில் வரைஞ்சோம்ல, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இனிஷியல்ஸ் கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பை. ஹாய், 2 ஈஸியான ஹார்ட் க்ரீட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஹார்ட்டோடைய பாதி ஷேப்பை இப்படி ட்ரா பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் காமிச்ச மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸில் ஹார்ட் கிடைக்கும். இதில் நம்ம அடுத்தடுத்த சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஒரு சைஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வர போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் விஷஸ் வேணுமோ அதை எழுதி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஒன் ரெடி. ஸோ செகண்ட் ஒன் ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வச்சுட்டு இதில் ஹார்ட் ட்ரா பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஹார்ட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அதே சைஸில் 2 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஸோ லாஸ்ட் ஹார்ட்டை மட்டும் எம்டியாக விட்டுடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். திரும்ப ஃபோல்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஹார்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், இந்த க்ரீட்டிங் கார்டும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை. ஹாய், ரொம்ப ஈஸியாக ஆனிவர்சரி இல்லை வேலண்டைன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி க்ரீட்டிங் கார்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டராக ஒரு ஹார்ட் வச்சுட்டு அதோட அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷேப்க்கு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இன்னொரு பேப்பரை அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதுக்குள்ளே ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டிடலாம். இப்போ இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன என்வலப் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஹார்ட் ஷேப் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இந்த என்வலப்பை இந்த சைடில் 3, அதே மாதிரி இன்னொரு சைடில் 3 என்வலப்ஸும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஹார்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஹார்ட்டில் ஒரு சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஒட்டிக்க போகிறோம். ஃபைனலாக உள்ள உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வேணுமோ அந்த மெசேஜ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் இல்லை த்ரெட் இல்லை ரோப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ஆனிவர்சரி இல்லைனா வேலண்டைன் க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன மெசேஜஸ் விஷஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை. ஹாய், ஒரு குட்டி கிஃப்ட் கார்டு தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி 5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க பாக்ஸஸ் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சைடில் இருக்க இந்த 2 பாக்ஸை மட்டும் இப்படி ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது கட் பண்ண பீசஸ்லேயே ஒரு பீஸ் எடுத்து அது 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஹார்ட்டுடைய பாதி ஷேப்பாக ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். பாதி ஹார்ட்க்கு மட்டும் அந்த ஷேப்க்கு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு, இதோடைய ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி இதை இந்த மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிடலாம். இப்போ கலர் பேப்பர் எடுத்து அதையும் கட் பண்ணி மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் பேப்பரையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி சென்டரில் ஒட்டிடலாம். இதுக்குள்ளே என்ன மெசேஜஸ் விஷஸ் வேணுமோ அது இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு குட்டி ஹார்ட் லாக் கிஃப்ட் கார்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.